Hola! Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. அத பொதுவெளியில வந்து சொல்றதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறாங்க? அவங்க கேக்குறாங்க, பதில் சொல்றாங்க. இல்ல அது சாதுரியமா கடந்து போயிருக்கலாம். அப்ப அவங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது வந்து உண்மையிலேயே கட்சியின் மீதான அக்கறையா இல்ல அண்ணாமலையின் மீதான அதிருப்தியான அண்ணாமலை ஏத்துக்கல, அதனாலதான் இந்த பிழை நடந்தது. அப்படி பிழை நடந்ததுன்னு எங்க சொல்லிருக்காங்க? தவற விட்டுட்டாங்கிறத அந்த மாதிரி தவற விட்டுட்டாங்கன்னு எங்க வாய்ப்பு நீங்க யாரும் சொல்லணும். ஜெயிச்சிருப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படியே ஆளுக்கு ஒரு வார்த்தை நீங்க போடக்கூடாது, சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி இந்த பிழைக்கு காரணம் அண்ணாமலை சொன்னா அது சண்டை. நான் ஆமா சொல்லுவேன், இங்க மறுக்கிறது ஒண்ணுங்க. சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருப்போங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாது. அங்க ஒரு கருத்து முரண் வருது. கருத்து முரண் கிடையாது. சொந்த கட்சிக்குள்ளேயே சேம் சைடு கோல் போடுறது யாருக்கு நல்லதா இருக்கும்? டாக்டர் தமிழிசை கோல் போடுறாங்கன்னு நான் சொல்றேன். வார் ரூமுடைய செயல்பாடு தான் என்ன சொந்த கட்சியினரை எனக்கு அந்த மாதிரி வார் ரூம் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் எனக்கு தெரியலன்னா தெரியல பிஜேபி காரங்க போய் கேளுங்க. திருச்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதியுமே இந்த 4 தொகுதி வந்து பிஜேபி கொடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு கூடியிருக்கும். அட்லீஸ்ட் இதே மாதிரி கணக்கு வந்து நம்ம அதிமுக பொருத்தி பார்க்க முடியும். ஏன் டிஎம்கே 6% குறைஞ்சதை பேசவே மாட்டேன்றீங்க? போன முறை 2019 வாங்கின ஓட்டை கம்பேர் பண்ண மாட்டீங்க, 2014 வாங்கின ஓட்டை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு கட்சி. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சார். இப்போ சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து உட்கட்சியிலேயே சில பூசல்கள் இருப்பதை பார்க்க முடியுது. தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குறிப்பாக வந்து சமூக விரோதிகளை வந்து தேடி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்சியில் சமூக விரோதி இல்லைன்னு ஒரு கட்சி பேர் சொல்லுங்கள். இல்லை, அவங்க கட்சி தலைவரே சொல்கிறாங்க, அதாவது முன்னாள் தலைவர் வந்து சொல்ல முன்னாடி உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புறது சார், சமூக விரோதிகள் இல்லாத கட்சி இந்த கட்சி ஒன்று இருக்கு சார். உங்களுடைய நினைவுல தெரியற ஒரு கட்சி எதுனாலும் சொல்லுங்க. இல்ல அப்படி ஒன்றும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து அந்த கட்சிக்குள்ளார இருந்தே அப்படி ஒரு விமர்சனம் வரும். அதுக்கு தான் பதில் சொல்றேன். அதனால வந்து இதுல ரொம்ப தெளிவு என்னன்னா, அந்த விமர்சனத்துல வந்து ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற. நம்ம வந்து எந்த ஒரு கட்சி, நம்ம வந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக, அதிமுக, காங்கிரஸ், யூ நேம் இட், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எந்த கட்சியாவது வச்சுக்கோங்க. எந்த கட்சியுமே என்னுடைய கட்சியில் ஒரு பயங்கரவாதி இருக்கணும், ஒரு தீவிரவாதி இருக்கணும், ஒரு கொலகாரம் இருக்கணும், 2 பாலியல் ஒன்படிச்சுக்காரர் இருக்கணும், 2-3 திருடன் இருக்கணும்னு இடஒதுக்கீடு பண்ணி யாரும் இப்படி கொண்டு வரதில்லை. அவன் நிறைய பேர் சேர ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 4 குற்ற பின்புலம் இருக்கும். அதனால சரி பரவாயில்ல, வேணும் வேண்டாம் வேணுமா நம்ம மாற்றுப்படி பண்ண அது எல்லாருக்குமே இருக்கும். அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அவங்க நேற்று நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இருக்க விரும்பல, நான் வந்து சோசியல் லைஃப்ல இறங்க விரும்புறேன்னு இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க வந்து ஜென்யூனாவே தப்பான ஆட்களாகவே இருக்கலாம். அதெல்லாம் மறுக்கல. மேலே இருக்கக்கூடிய தலைமைக்கு வந்து கீழே உள்ளவருடைய தகவல் யாருன்னு போய் நேராக போய் சென்று சார் நம்ம பார்க்குற பல சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய தலைவர்களுடைய அறிக்கையிலேயே பிள்ளை இருக்கிற பார்க்குறோம். ஒரு சும்மா தகவலுக்காக சொல்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது, அதாவது பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் மத்தியில் பதவியேற்பதற்கு முன்னாடி பேசும்போது, இந்தியாவில் 22 மாநிலங்களில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுகின்றன, பாஜக ப்ளஸ் கூட்டணி. நான் எண்ணி பார்த்தப்போ 20 மாநிலம் தான் வந்துச்சு. அப்போ இது வந்து ஓஹோ இது கூட இருக்காமல் இருக்கு அப்படி நம்ம இல்லை. அவங்களுக்கு சொல்லுறவங்க கவனிக்கிறவங்க நம்ம வந்து எங்கேயோ ஒரு நோட்டு கொடுக்குறவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணிடலாம், அவ்வளோதான். அவள் கீழே ஒருத்தர் வந்திருக்குன்னு சேர்றாரு அப்படின்னா அவர் வந்து மாநில தலைவர், அகில இந்திய தலைவர், துணைத் தலைவர், யாரோ ஒருத்தர் சேர்க்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஹெச்ஆர் போட்டு வச்சுட்டு பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான இடம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான், ஒன்றும் புதுசு இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். இது புதுசு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அதை பொது வெளியில் வந்து சொல்றதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறாங்க தமிழிசை அவர்கள்? அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்றாங்க. அவங்களா வந்து வாலண்டியர் பண்ணி எங்க கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, நான் இருக்கும்போது கட்சியை சூப்பராக நடத்துறேன், இப்போ பூரா இருக்கிற திருட்டு பசங்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இது ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா பற்றி சொல்லிட்டாங்க, ஜெயலலிதா பற்றி சொல்லிட்டாங்க, எல்லாம் எங்களை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கே கேள்வி வைக்கப்பட்டது. இங்கே பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? ஆமா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர்களே வந்து தண்டிக்கப்பட்ட வரலாறும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல் சொல்றாரு. அப்போ ஒரு கேள்வி வைக்கும் போது பதில் சொல்றாங்க. அப்போ சமூக விரோதிகள் வந்து பாஜக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கும்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணேன், இப்போ இருக்கிற மாதிரி ஒரு காலம் வந்துருக்குன்னு சொல்றாங்க. கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது நம்மளால ஒரு 10 பேர் பட்டியல போட்டுற முடியும், புரியுங்களா? அதாவது இப்போ அருவாளை தூக்கி கத்தி தூக்கிட்டு யாரா நிற்பாங்களான்னு அப்படி நிற்க மாட்டாங்க, புரியுங்களா? அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். அது வந்து இவங்க இல்லை. அதுக்கு முன்னாடி பொன்னார் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி வந்து எல்ஜி இருக்கும்போது நீங்க வேற ஒரு கட்டத்தில் எடுத்துக்கலாம். நான் பிஜேபி அதுதான் முதல்ல சொன்னேன், எனி பார்ட்டி யூ நேம் இட் சொன்னேன். அவங்க பொதுவெளியில் சொன்னதுல பொதுவெளியில் வைக்கப்பட்ட கேள்வி தான். அவங்க அண்ணாமலை, ப்ரொஃபசர் சீனிவாசன், டிடிவி தினகரன் இது போன்ற தலைவர் எல்லாம் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறவங்க இல்லை. இவங்க எல்லாம் எப்பயுமே எல்லா கேள்வியும் எதிர்கொள்றவங்க. நீங்க வேற ஒன்றும் இல்லை தம்பி முடிச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி இல்லாமல் தான் அவங்க எதிர்ப்பாங்க.
அதனால அவங்க கேள்வி வைக்கும் போது சொல்றாங்க. அவ்வளவுதான். இல்ல அது சாதுரியமா கடந்து போயிருக்கலாம். அப்ப அவங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது வந்து உண்மையிலேயே கட்சியின் மீதான அக்கறையா இல்ல அண்ணாமலையின் மீதான அதிருப்தியான ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு விவாதம் பண்ணலாம், நம்ம டைம் பாஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், ஒரு வீடியோ கிடைக்குது, ஒரு தம்ப்நெயில் கிடைக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த விமர்சனம் ஏன் வருதுனாக்கா அதோட நிக்கல, அவங்க தொடர்ச்சியா சில விஷயங்களையும் பேசுறாங்க. கூட்டணி விஷயத்துல வந்து நாங்கெல்லாம் ஒரு வியூகம் வகுத்தோம், அதை வந்து அண்ணாமலை ஏத்துக்கல, அதனாலதான் இந்த பிழை நடந்தது. அப்படி பிழை நடந்துன்னு எங்க சொல்லியிருக்காங்க? அந்த வார்த்தையை நீங்க காட்டணும் எனக்கு. ஆக்சுவலா நாங்க தவற விட்டுட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிழை நடந்தது. அடுத்த வார்த்தைக்கு போக கூடாது. முதல் விஷயம் பிழை நடந்துன்னு அவங்க எங்க சொன்னாங்க? இல்ல அதுதான் தவறு நடந்தது. ஏதாவது இந்த மாதிரி வந்து நாங்க தவறு நடந்துன்னு எங்க நடந்துன்னு சொல்றாங்க. தவற விட்டுட்டாங்கங்கறத அந்த மாதிரி தவற விட்டுட்டாங்கன்னு எங்க வாய்ப்பு நீங்க அடுத்து சொல்லணும். இல்ல அதுதான் நாங்க வந்து ஜெயிச்சிருப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படியே ஆளுக்கு ஒரு வார்த்தை நீங்க போடக்கூடாது, சரிங்களா? உங்க சௌரியத்துக்கு ஒரு வார்த்தையை போட்டு இது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல அந்த பொருள் மட்டும் நான் சொல்றேன். அப்படி பொருள் எப்படி பொருள்? ஒரு நிமிஷம் இல்லைங்க. நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன், வாங்க முடியல அப்படின்னு ஒரு வீடு கொள்ளையடிக்கலாம் நினைச்சேன். அவங்க இல்ல சார், நான் என்ன சொல்றேன், பிழை பண்றதுன்னு என்ன தவற, அதாவது தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை எப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. தவற விட்டுட்டேன்னு நான் தவற விட்டுட்டேங்கிறத நான் லேட்டாக போனேன்னு வச்சுக்கலாம், ட்ரெயின் சீக்கிரம் கிளம்பிச்சு வச்சுக்கலாம், ஆட்டோக்காரன் லேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கலாம், 150 காரணம் வச்சுக்கலாம். அப்போ தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என் மேலே பிளேம் பண்ணுவீங்க? ட்ரெயின் மிஸ் இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும். நீங்கள் ஒரு சௌரியத்துக்கு முதல்ல அது பிழை நடந்துருச்சு, அப்புறம் தவற விட்டாங்க, அப்புறம் தவறு போல ஆச்சு. இல்லை நான் சொன்ன வார்த்தையே சொல்லுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கவனிக்கல, இல்லாட்டி வீம்புக்கு நீங்கள் மாற்ற விரும்புறீங்க, நான் அதை சரியில்லை வீம்புக்கெல்லாம் மாற்ற. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்வீங்க? அவங்க இந்த சரி, நான் அதை பொருள்படவே சொல்கிறேன். எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கூட்டணி வச்சிருந்தா ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம், இல்ல பெரும்பாலான தொகுதிகளை வென்றிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பர்ஃபெக்ட். இப்ப கேட்டீங்களா? இதுதான் சரியான. இதே சென்ஸ்ல அதிமுகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி சொன்னாரு, கூட்டணி இருந்தா நிறைய தேர்தல் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. அர்த்தமா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னேன், ஆசைப்பட்டு இல்ல, இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க கணக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் அவர்கள் பிரிஞ்ச உடனே இனிமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் வந்து என்னுடைய ஆசை இல்ல, கணக்கு. இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க, அடுத்தடுத்து போங்க, உங்களுடைய வளர்ச்சியை பாருங்க. திரும்பி ஒன்னு சேரன்னு சொல்லி போனா திரும்பி ரெண்டோட வளர்ச்சியும் பாருங்க. இது வந்து வெறும் அரித்மெட்டிக் கணக்கு. அப்ப முதல்ல வேணும்னு நினைச்சது நானு, இப்ப பிரிஞ்ச பிறகு வேண்டான்னு கண்ணி பண்ணுங்கன்னு சொல்றது நானு, அப்படியே விடுங்க சொன்னாரு. எஸ்பி வேலுமணி ஆமா இருந்தா சேர்ந்திருக்கும் சொல்லி சொல்றாரு. ஜெயக்குமார் வந்து இல்ல சேர்ந்திருக்க மாட்டோம், அது வந்து அவருடைய கருத்துன்றாரு. அப்ப ஏடிஎம்கேல ஏதாவது குளறுபடியா, பூசலா, சண்டையா, கட்சி உடையதா? அப்ப பிஜேபியில் மட்டும் என்ன? ஏன்னா ஊருக்கு இழைச்சது பிஜேபி, அதை பத்தி என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அவர்கள் சொன்னது ஒரு ஒப்பீனியன். இது ஆட்டோமேட்டிக். கோர் கமிட்டி மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. நான் பல பேட்டியில சொல்லியிருக்கிறேன், அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணியை விரும்பியது. நான் மறுக்கவே இல்லை. நான் வந்து இல்ல எல்லாம் ஸ்மூத் ஆல் வெல்லாம் சொல்ல, அவங்க விரும்பினாங்க. திரு அண்ணாமலை விரும்பல. இதெல்லாம் ஓப்பன் ஃபேக்ட், புரியுங்களா? அண்ணாமலை அவர்கள் பாஜக அதிமுக தலைமையை விரும்பல, அதிமுகவும் பாஜக தலைமையை விரும்பல, பாஜக தலைமை அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணி வேறு விரும்புச்சு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. வந்து எதுவுமே சொல்லி ஒளி மறைக்கப்பட்டது. இது மூணுமே வேறுபட்டது இல்லை, மூணுமே பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப பிஜேபிக்கு உள்ள இருக்கிறவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, சேரல சமாளிப்போம்னு சொல்லுவாங்க. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இது முரண் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய 2 பேர் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னா அது வந்து கருத்து முரண் கிடையாது. அண்ணாமலை தப்பு செஞ்சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த பிழைக்கு காரணம் அண்ணாமலை சொன்னா அது சண்டை. நான் ஆமான்னு சொல்லுவேன், இங்க மறுக்கிறது ஒண்ணு கிடையாது. சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருப்போங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாதா? திரு ஈவிகே இளங்கோவன் வந்து ஒரே அடி அடிச்சாரு, செல்வப்பெருந்தகை சொல்றாரு காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு. அதெல்லாம் கதைக்காகாது. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, அதெல்லாம் கதைக்காகாது. நடக்கிறதே காமராஜர் ஆட்சி, நம்ம என்ன செய்ய முடியுமோ பாருங்க. திரு கே எஸ் அழகிரி நேத்து அவங்க காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்லாம் கூட்டம் போடுறாங்க. திரு கே எஸ் அழகிரி சொன்னார், எவ்வளவு வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்துச்சு 2 மணி நேரமா, ஒன்னும் கதைக்காவது. இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப அவங்க எல்லாம் சண்டை போறாங்கன்னு அர்த்தமா? பீட்டர் மோஸ் பேசுறாரு, செல்வப்பெருந்தகை பேசுறாரு, இளங்கோவன் பேசுறாரு, சண்டை போறாங்கன்னு அர்த்தமா? அது வந்து ஜென்யூன் டெமோக்ரஸி. முரண் எங்க இருக்கு? செல்வப்பெருந்தகை தவறு செய்யறாருன்னு ஈவிகே இளங்கோவன் சொல்லியிருந்தாருன்னு அது சண்டை. செல்வப்பெருந்தகை இப்படி நினைக்கிறாரு, அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, நம்ம சத்து என்னங்கிற பாக்க. இது ஒப்பீனியன். ஓகே, அங்க ஒரு கருத்து முரண் வருது. கருத்து முரண் கிடையாது. நீங்க திரும்பி திரும்பி வேற வார்த்தை வேணா என்ன கத்துக்கங்க, நான் சொல்றேன். எங்களுக்கு அடக்கத்தோட திமிரால மன்னிக்கணும் தயவு செய்து. முரண் கிடையாது, ஆளுக்கு ஒரு கருத்து. சரி, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அங்க வந்து சில கூச்சல்லாம் எழும்புது. உடனடியாக செல்வப்பெருந்தகை வந்து மைக்க பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது கிடையாது, மாண்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அதேதான் இங்க இந்த பிரச்சனையுடைய நீட்சியா பாத்தீங்கன்னாக்கா, சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாரு, திருச்சி சூர்யா, இன்னொரு பக்கம் எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து பதிவு போடுறாரு. என்ன போடுறாங்கன்னாக்கா, இப்படியே ஒரு வாதத்தை வைக்கிறாரு. என்னன்னாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. என்னன்னா, இது வந்து உங்களால வந்து அடையாளம் காணப்பட்ட டாக்டர் எல் முருகன் அவருடைய ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ இல்ல, இந்த மாதிரிலாம் பொது வெளியில பேசாதீங்க, ஒரு வெளியில பார்க்கும் போதே தெரியுது இல்ல, இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பூசல் நடக்குது, மாறி மாறி
மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திரு கோவை சத்யனும் திரு ராஜ் சத்யனும் 2 பேரும் ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய 2 பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பற்றி பேசிட்டு போது இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாரு. அவர் வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இது எங்களுடைய தயாரிப்புன்றார். உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, பாஸ் உங்களுடைய தயாரிப்பு இல்லாததுக்கெல்லாம் உங்களுடைய கிளைம் எடுத்துக்காதீங்க, இது எங்க தயாரிப்பு அப்படின்றார். ஸோ ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வாழ்த்து சொல்லும் போது அவர் வந்து ஒரு கட்சியோடைய தயாரிப்புங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றாரு. கட்சியோட தயாரிப்பு கிடையாது, டோன்ட் கிளைம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. இது சண்டையாது இல்ல, இது பிரச்சனை. ஒரு நிமிஷம், நாம அல்லது நான் குறைஞ்சபட்சம் என்ன செய்வேன், அகில இந்திய தலைமை பத்தி பேசுனீங்களா, அப்ப வந்து பிஜேபி மேல தலைவர்கள் ஒரு பேஜுக்கு நான் லிஸ்ட் சொல்றேன், நான் ஏதாவது மிஸ் பண்ணலாம். நரேந்திர மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு, நட்டா சொன்னாரு, ராஜ்நாத் சிங் சொன்னாரு, நிதின் கட்கரி சொன்னாரு, யோகி ஆதித்யநாத் சொன்னாரு. இத மாதிரி ஒரு பெரும் தலைவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கலாம். அங்க உத்தரப்பிரதேச ஒரு எம்பி சொன்னார் தெரியுமா, ஒரு எம்எல்ஏ சொன்னார் தெரியுமா, நான் வந்து கேட்டகரிலாம் டினை பண்ண, அதை பத்தி என்கிட்ட பேசாங்க, எனக்கு சம்பந்தம் கிடையாது. அத மாதிரி இங்க வந்து பொன்னார் சொன்னாரு, வானதி சொன்னாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு தலைவராக இருந்தவங்க, தலைவராக இருக்கிறவங்க, மந்திரியா இருந்தவங்க, அகில இந்திய மகளிர் அணி தலைவராக இருக்கிறவங்க, இத மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த ஒப்பீனியன் வந்து நம்ம, அதனால தான் டாக்டர் தமிழிசைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட்? எஸ்ஜி சூர்யா சொன்னாரு, திருச்சி சூர்யா சொன்னாரு, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல இப்ப எஸ்ஜி சூர்யா எல்லாமே பொறுப்புல இருக்காரு இல்லையா? நான் யாரும் பொறுப்பற்றவங்க சொல்லல, புரியுங்களா? அவங்க பொறுப்பற்றவங்க சொல்லல, அவங்க பொறுப்பற்று பேசுறாங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன வரும்னு சொல்றேன். திரு எஸ்பி வேலுமணி பேசினதே திரு ஜெயக்குமார் வந்து பார்ட்டி நிலைப்பாடு இல்லைன்றார். புரியுங்களா? இந்த வார்த்தையை சொல்றாரு, கட்சியின் நிலைப்பாடு அல்ல, அது அவருடைய சொந்த கருத்து. எஸ்பி வேலுமணிக்கே அந்த கதின்னு நீங்க எஸ்ஜி சூர்யாவையும் திருச்சி சூர்யாவையும் என்ன சொல்வீங்க? நான் என்னோட கணக்குல ஒரு கவுண்ட்ல எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்க பாருங்க, நீங்க டாக்டர் தமிழிசை பத்தி பேசும்போது அதை பத்தி பேசாதீங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் முதல்ல சொல்லிருக்கலாம்ல சார், தமிழிசை சொந்தரா சொல்லலாம், நான் கேட்க மாட்டேன் சார், நான் வந்து அண்ணாமலை சொன்னா சொல்லுங்க சொல்லிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அவங்க முன்னாள் தலைவர், தேர்தலில் போட்டியிட்டவங்க, ஆளுநராக இருந்தவங்க, மேலிட தலைமையிட்ட தொடர்புல இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு வெயிட்டேஜ், அதை நம்ம வந்து ஈஸியா கடந்து போக முடியாது. அப்ப இதுல ஒரு கேள்வியும் இதுல ஒரு பதிலும் தேவைப்படுது, ஒரு டிகோட் தேவைப்படுது. எதுக்காக இந்த கேள்வி வைக்கிறேனாக்கா, அவர் ஜஸ்ட் லைக் தன் ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரு, இல்ல இந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாருன்னா பரவாயில்ல. ஒரு மத்திய இணையமைச்சரா பொறுப்பேற்றாரு இன்னொரு 2வது வாட்டி, அவரை வந்து ஒரு அக்யூசேஷன் பண்றாரு அந்த இடத்துல. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், அவர் என்ன சொன்னாருக்குள்ளே நான் போக மாட்டேன். ஏன்னா நான் கன்சிடர் பண்றது இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்ம சொன்னா நம்ம, ஏன்னா கட்சி நான் இல்ல, நீங்க எல்லாருமே செய்யணுன்ற கட்சியோடைய முடிவு அது பாதிக்குமா? திரு கேசவ விநாயகம் சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? அப்ப நம்ம யோசிக்கணும். நான் ஒரு பேஜுக்கு சொல்றேன், நம்முடைய நண்பர் தான் அந்த உரிமை. திரு வினோஜ் பி செல்வம் சொன்னாலே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். திரு ஏபி முருகானந்தம் சொன்னாலே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் நான் பெருமதிப்புக்கூடிய நண்பர்கள், அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அந்த பேரை நான் யூஸ் பண்ணாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்கிற அந்த உரிமையில நான் சொல்றேன். அது அளவுகோல் தான். என்ன சார் இப்ப அதை தான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு உயர் மட்டத்துல புரிய மாட்டேது. யார் அந்த கோர் கமிட்டியில் இருக்காங்களோ, நீங்க உடனே ஜாதி கொண்டு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், புரியுங்களா? அதுல ஜாதி இல்ல, அதனால உயர் மட்டம் உயர் ஜாதி எல்லாம் சிந்திச்சிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், புரியுங்களா? நீங்க பேசினாலே உங்களுக்கு அந்த தெரியும், ஜாதி பிரச்சனை இங்க கிடையவே கிடையாது. இங்க இந்த பஞ்சாயத்துல கூடிய யாரும் பிராமணர்கள் கிடையாது. சோ நீங்க வந்து உடனே அப்படி ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லாம உங்களுடைய யோசிக்கவே இல்லை சார். சார் நீங்க 4 கேள்வி தாண்டி எங்க போய் நான் முதல் கேள்வி எப்படி பேசுறேன், புரியுங்களா? அதனால தான் அங்க நான் உங்களை லாக் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன், நான் இவங்க அவங்க லேயர் சொல்ல, யார் டிசிஷன் மேக்கிங்ல இருக்காங்களோ ஒரு பேச்சுக்கு எகைன் நான் திரும்ப வேற ஒரு திமுகல தலைவர் சொல்லணும், குறைஞ்சபட்சம் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லணும். ஏன் குறைஞ்சபட்சம் சொல்றேன்னா, ஆர்எஸ் பாரதி என்ன எம்பியாவோ எம்எல்ஏ இல்லாட்டா கூட அவர் தலைமையினுடைய முதன்மை செயலாளர் இருக்காரு, அவர் சொன்னார்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது அறிவாலயத்தில் உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு, அவர் போனா வந்தான்னு கொடுக்க மாட்டார். டிஆர் பாலன், ஆர் ஆசா அண்ணன், துரைமுருகன் இப்படி சொல்றதுல ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அப்ப நம்ம விருந்தினர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ சொல்வாரு, அது நம்ம எம்எல்ஏ சொன்னார்னா சும்மா விட்டு முடியுமா, அதை நம்ம விவாதிக்க வேண்டியதான். ஆனா கட்சியுடைய முடிவு அது மாற்றுமான்னு கிடையாது. உங்களுக்கு சொல்ல புரியுங்களா? திரு தர்மபுரி எம்பி திரு செந்தில் சொன்னதை அவங்க வந்து இல்லன்னு மறுத்தாங்க, கட்சி தலைமை கண்டிச்சாங்க, இப்படி பேசக்கூடாதுன்னாங்க. எம்பி இல்லையா, 12 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி இல்லையா, ஒரு தொகுதி 543 தொகுதி இந்தியாவில், அதுல ஒரு தொகுதியோட பிரதிநிதி இல்லையா? அப்ப அது கிடையாது. நான் அவர்களை குறைத்து மதிப்பிடல, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? திரு எஸ்ஜி சூர்யாவை திருச்சி சூர்யா, ஆனா எங்க எந்த வெயிட்டேஜ் கொடுக்கணும், நீங்க தலைமைக்குள் முரண்பாடா, கட்சிக்குள் குளறுபடியா அப்படின்னீங்கன்னா, யார் டிசிஷன் மேக்கிங்ல இருக்காங்களோ, இருந்தாங்களோ, இருப்பாங்களோ அவங்கள நீங்க பேசணும். அது அவங்களுக்கு ஆதரவா 4 பேர் கிளம்புவாங்க. திரு கல்யாணராமன் கிளம்புவாரு, கார்த்திக் கோபிநாத் கிளம்புவாரு, யாரோ எல்லாருமே கிளம்புவாங்கன்னா அதெல்லாம் மறுக்கல. அது அவருடைய ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு. எனக்கு புரியுது, அவங்களை கன்சிடர் பண்ணணும், யாரை கன்சிடர் பண்ணணும்ன்றதை நீங்க சொல்றீங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா, நான் பொதுவாக கேட்கிறேன், இப்படியான ஒரு சூழல் அந்த கட்சிக்குள்ளேயே இப்படி 2 பக்கமும் 2 தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான நல்ல நிலையை வெளில காமிக்குமான்னு. நல்லது இல்லை, நான் வீடியோவே போட்டிருக்கேன், யாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னே போட்டிருக்கேன். எனக்கு அதுல குழப்பமே இல்லை. கல்யாணராமன் இருக்காரு, அவருமே வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்னன்னாக்கா, இந்த வார் ரூம் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் போடுறாங்க எல்லாருமே. இவங்களுமே தமிழிசை அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் ஐடி விங்குக்கு, குறிப்பா சொந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். அதாவது யாராவது கருத்து சொன்னீங்கன்னாக்கா, சொன்னாங்கன்னா ஏதாவது தலைவர்கள் சொன்னாங்கன்னா உடனடியா வந்து அவங்கள வந்து சொந்த கட்சிக்குள்ளேயே சேம் செயற்கோள் போடுறது யாருக்கு நல்லதா இருக்கும்? அது எந்த கட்சிங்கிற விட்டுருங்க, எனக்கு அது குழப்பமே இல்லை, நான் ஆமான்னு சொல்றேன்.
அது நல்லதுக்கு இல்லை. அது வார் ரூமா இருக்கட்டும், ஐடிவிங்கா இருக்கட்டும், டாக்டர் தமிழிசையா இருக்கட்டும், திரு கல்யாணராமனா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எஸ்ஜி சூர்யாவா இருக்கட்டும், எனிபடி யூ நேம் இட். சொந்த கட்சிக்குள்ளே கோல் போட்டாங்கன்னு டாக்டர் தமிழிசை கோல் போடுறாங்கன்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுங்களா? அவங்க சொன்னது பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை புரிஞ்சுக்க நீங்க. ஆனா நீங்க அவங்க சொன்ன பாயிண்ட் அதுல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும்னா, சொந்த கட்சிக்காரங்களே தாக்கப்படுறாங்க, சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அது உண்மையா இருந்தால் நல்லதுக்கு இல்லை. யாருக்கு நல்லது இல்லை? எனக்கோ உங்களுக்கோ இல்லை, அவங்களுக்கு நல்லது இல்லை. காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வளர முடியாமல் போனதுக்கு 10 காரணத்துல ஒரு காரணம் அவர்களுக்குள் இருந்த இந்த மோதல். நீங்க காங்கிரஸ் கட்சினாலே கோஷ்டி பூஜை எல்லாரும் சொல்லுவோமா? சரிங்களா? இப்போ நேற்று நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டீங்களா, அவங்க எந்திரிச்சு ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சாங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ ஒரு கருத்து ஜனநாயகம் என்கிறது ஒரு கருத்து மோதலாக மாறி உள்கட்சி ஜனநாயகம் இல்லாமல் போகும்போது அது நல்லதுக்கு இல்லை. உள்ள திரு செல்வப்பிரந்தை சரியாக குறிப்பிட்டது போல உள்ள அது வந்து இன்டர்னல் பார்ட்டி மீட்டிங். நீங்கள் அங்கே கேமரா அலோவ் பண்ணிருக்கணுமா, செய்தியாளர் அலோவ் பண்ணிருக்குமாங்கிறது வேற விஷயம், அது உங்களுடைய முடிவு. ஆனால் இன்டர்னல் பார்ட்டியில் கூட டெமோக்ரஸி இல்லைன்னா நீங்கள் டெமோக்ரஸி பற்றி நீங்கள் என்ன பேசுவீங்க? உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு எல்லாமே சர்வாதிகாரம். நீங்கள் மைக்கில் பேசணுமான்னு தவிர்க்கணும்னு சொல்லுவேன், பிரஸ் மீட்டில் சொல்லணுமான்னு தவிர்க்கணுமே. முதல்ல நீங்கள் குறிப்பிட்ட போல டாக்டிக்கலா கடந்து போயிருக்கணும். ஆமாமே அதெல்லாம் கேட்டேன் முதல்ல. எனக்கு நான் பாருங்க அதுல தப்பு இருக்குதான்னு நான் சொன்னேன், இல்லன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுங்களா? அதனால நீங்க கோஷ்டி பூசல்ங்கிற முடிவுக்கு வர்றீங்க. பிழைங்கிற வார்த்தை அதை தான் நான் மறுத்துக்கிட்டு வரேன். நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், இது கெடுதலான்னு கேட்டீங்க, ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? நான் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதனால என்ன சார் லாபம்னா, லாபமே கிடையாது, நட்டம். எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா இது வந்து மோதலான கிடையாது. திஸ் மே லீட் டு எ மோதல் டுமாரோ. நாளைக்கு ஒரு சண்டைக்கு வித்துடலாம், புரியுதுங்களா? அங்க போகாம இருந்தா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா சண்டை வருது, நானும் நியூஸ் போட போறேன். சார் இப்போ டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஐடி விங்க்கு ஒரு பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இப்போ டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து ராஜ் சத்யன், சிங்கே ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த வார் ரூம் அப்படிங்கிறதுக்கு வந்து யார் தலைமை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே சிலர் எழுப்புறாங்க. இப்போ கல்யாணராமன் அப்படிங்கிறவரெல்லாம் எழுப்புறாங்க. இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுறதால கேட்குறாங்க, அந்த வார் ரூமுடைய செயல்பாடு தான் என்ன? சொந்த கட்சியினரை எனக்கு அந்த மாதிரி வார் ரூம் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. வார் அதுதான் எனக்கும் தெரியல. இந்த கேள்வி பிஜேபி காரங்க போய் கேளுங்க. நீங்க கேட்கறது இல்ல சார், வார் ரூம் எப்படி செயல்படுது, வார் ரூம் எங்க இருக்கு போல சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன், அதுல நான் இந்த வார்த்தை வார் ரூம் கருப்பா இல்ல அவர் ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாரு. அண்ணாமலை தான் அதை இயக்குறாரு, அண்ணாமலை வந்து சர்வாதிகார போக்க கையாளுறாருன்னு சொல்றாரு. அதாவது ஒரு கோழை அவர் அப்படிங்கிற மாதிரி அவர். நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொன்னேன், யார் யார் சொல்றதை நம்ம டீகோட் பண்ணணும்னு சொன்னேன். நீங்க ஒவ்வொருத்தர் கருத்து சொன்னீங்க பாத்தீங்கன்னா அவருமே நீங்க வாங்க எங்க நான் தான் அவர் பொறுப்பற்றவர் கிடையாதுன்னு சொல்லலைங்க. நான் சொன்னேன் அப்படி இவர்கள் பேச்சுக்கெல்லாம் எல்லா கட்சிக்கும் பொருந்துமா சார்? பொருந்துங்களா? இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னேன், உங்களுக்கு வந்து கவனிக்கவே இல்லையா? காதுல எதுவும் இறங்கலையா? ஒரு எம்பிங்கிறது கம்மியா உங்களுக்கு? ஒரு எம்பிங்கிறது கம்மியா? திமுக நான் உதாரணம் சொன்னேன், திமுக டாக்டர் செந்தில் எம்பி உதாரணம் சொன்னேன்ல, அவர் சொன்ன கருத்து கட்சி தலைமையை கண்டிச்சது இல்ல. நம்ம விவாதிச்சிருக்கோம்ல முன்னாடி, அது கேக்குறேன் நான். செந்திலை பத்தி விவாதிச்சிருக்கோம், அதை கட்சி தலைமை கண்டிக்குதுல்ல. அப்ப அவங்க இல்லன்னு சொல்றாங்களா, அப்பதான் இது வருது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க எந்த லேயர்ல நீங்க எடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவரே அவங்க லேயர்ல எடுக்க கூடாதுன்றாங்க. அப்ப நீங்க மத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த வகையில கூட எந்த கண்டிப்பும் இல்லையே. உட்கட்சியிலேயே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போது யாரும் பேசாதீங்க, சண்டை வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம், சொல்லிட்டு போட்டு நினைச்சிருக்கலாம், டெமோக்ரஸி இருக்கலாம். நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு என்ன சொல்ல முடியாது. அவங்க அவங்க கண்டிக்கணும், உள்ள போட்டு நடக்கிறது நல்லதுக்கு இல்லை. என்னால் அதை தெளிவாக சொல்ல முடியும். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், யாருக்கும் நல்லதல்ல அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த வாக்கு சதவீதத்தை பற்றி பேசும்பொழுது 11% அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அதை வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது முன்னாடி விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 2014 சொல்லுங்க. 2014 வந்து பாத்தீங்கன்னாக்கா 18% மேல வாங்குறாங்க, 18.80% வாங்குறாங்க. இப்ப 18.20% வாங்கி இருக்கிறதா ஒரு பேசுபொருள் இருக்கு. அதான் சொல்றாங்க சரிஞ்சிருக்கு, பெரிய அளவுக்கு growth இல்லன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பாஜகவினரே ஒரு சைடுல வைக்கிறாங்க. எந்த பாஜகவினர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதுதான் சார் நம்ம சொன்னோம், அந்த நீங்க கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. அவங்க அப்புறம் திருப்பி ஏன் கன்சிடர் பண்றீங்க? அப்ப நீங்க கன்சிடர் பண்ண இடத்துல கேட்டுக்கங்க. நான் வந்துங்க இது தமிழிசை சொன்னாங்க, பொன்னார் சொன்னாரு, சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இலகணேசன் சொன்னாரு, வானதி சொன்னாங்க, கேசவ விநாயகன் சொன்னாரு. நீ யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க. சார் டேட்டாவே சொல்லுது இல்ல சார். இப்ப நம்ம 18.80 அப்படி கேளுங்க. நான் ஜெனினா சொல்றேன். நீங்க வந்து இல்ல சார் குறைஞ்சிருக்கு. இப்ப 2 பாயிண்ட் யோசிங்க. 2014 தமிழ்நாட்டில் இருந்த வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு? 2014 வாக்கு எண்ணிக்கை, இதுல வாக்காளருடைய எண்ணிக்கை. 2024 இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை நீங்க பாக்குறது 2014 to 24, ரைட்? அதை நீங்க கம்பேர் பண்றீங்க. 2014 பிஜேபி தலைமையில் அலையன்ஸ் இல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வந்து தேமுதிக தலைமையில் அலையன்ஸ் கிட்டத்தட்ட 14 சீட் அவங்க போட்டிட்டாங்க, இவங்க 7 8 போட்டிட்டாங்க இவங்க, ரைட்? அது வந்து ஃபர்ஸ்ட் 8 போட்டிட்டாங்க, ரைட்? 8 போட்டாங்க, அதான் 7 8 நான் சொன்னேன். இவங்க வந்து செகண்ட் லீட் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லீட் வேறு. நம்ம ஊர்ல எளிமையா எல்லாருக்கும் தெரியும், எந்த கட்சி அதிகமான எண்ணிக்கையில் போட்டு அவங்க தலைமையில். ஒரு கட்டத்தில் திமுக காங்கிரஸுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தபோது அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி, தமிழக அளவில் திமுக தலைமையில் கூட்டணி. இது ரொம்ப தெளிவாக
சொன்னார். அப்ப வந்து அவர் என்ன சொன்னார்னா, தேசிய முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேரே கூட மாத்தி வச்சார். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க இருக்கும்போது பிஜேபி தலைமையில் நினைக்கிறேன், பிஜேபி தலைமையில் காங்கிரஸ் தலைமையில் இருக்கும்போது இந்த ஆல் இந்தியாவுக்கும் லோக்கலுக்கும் ஒரு டிஸ்பியூட் வரும்போது கலைஞர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இப்போ யார் தலைமைன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா, தமிழ்நாட்டில் எங்க தலைமை, ஆல் இந்தியாவில் அவங்க தலைமை. ஸோ அப்போ என்ன புரியுது, யார் அதிகமான சீட்டு கண்டெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான். 2014 இந்த கூட்டணி வந்து தேமுதிக தலைமையிலான கூட்டணி, புரியுங்களா? அவங்க தான் அதிகமான லீடு எடுத்தாங்க. அவங்களுக்கு பிறகுதான் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க, பாமகல இருந்து மதிமுகல இருந்து இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது பாஜக தலைமையிலான கூட்டணி. அப்ப பாஜக தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போடு, முதல் முறையாக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போடு, ரைட்? 23 இடங்கள்ல வந்து போட்டிருக்காங்க கூட்டணியோட சேர்த்து. தட்ஸ் a huge number. அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் அவங்க எவ்வளவு இடத்துல இருந்தாங்க, இவங்க இடத்துல இருந்தா பார்க்கணும். அன்னைக்கு இத மாதிரி 13 இடங்கள்ல ஏடிஎம்கே 2வது இடம் போல, ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே 2, அன்னைக்கு வந்து புறம்பே 10 இடத்துல 3ஆம் இடம் போச்சு. இன்னைக்கு 13 இடங்கள் முடிஞ்சு வச்சா 7 இடங்கள் அவங்களுக்கு டெபாசிட் போகுது, இவங்களுக்கு அவங்களுக்கு போல. புரிஞ்சதா? இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா கம்பேரிட்டிவ் வந்து இப்படி மட்டும் பார்க்க கூடாது. அன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், எக்ஸாக்ட்டா சொல்ல ஞாபகத்துல இல்ல, அன்னைக்கு வந்து 4,80,00,000 வாக்காளர்கள் அன்னைக்கு, இன்னைக்கு 6,20,00,000 வாக்காளர் இருக்காங்க இன்னைக்கு, புரியுங்களா? அப்ப அந்த வாக்காளர் இன்னைக்கு நீங்க பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6,20,00,000 தான் அந்த பெர்சன்டேஜ், புரியுங்களா? அது வந்து 4,80,00,000 தான் அந்த பெர்சன்டேஜ். சோ அந்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு கூடுதுங்கிறது பாருங்க. இதுதான் பாயிண்ட். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு புள்ளி சொல்லும்போது இப்படி தான் நான் பார்த்தேன், எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறது. அப்ப பார்த்தா கடந்த தேர்தல் வாக்கு சதவீதமா குறைஞ்சிருக்கு, போலிங்ல குறைஞ்சிருக்கு. ஆனா 2019 தேர்தலோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் கூடி இருக்கு. இல்ல நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்கா வாக்காளர்கள் கூடும்போது சதவீதம் ஒர்க் பண்ணணும், நம்ம சதவீதம் தான் ஒர்க் பண்ணணும். ஆனா எவ்வளவு பேர் பாசிட்டிவ் ஓட்டு போட்டிருக்காங்க நான் சொல்லுவேன், அங்க நீங்க பார்க்கணும்ல. அது வளர்ந்துகிட்டே வர வளர்ச்சியில் இத்தனை பர்சன்டேஜ். உங்களுக்கு 100 ரூபாயில 10% எவ்வளவுனா 10 ரூபா. நீங்க 10 ரூபாயில ஹாப்பி ஆயிருவீங்க. நான் 1000 ரூபாயில 10% பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப அது 100 ரூபா. அப்ப இங்க 10 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா சொல்லுங்க? ரெண்டுமே பெர்சன்டேஜா பார்த்தா 10% தான். பட் இதோட ப்ராஃபிட் எவ்வளவு? 100 ரூபான்ற ரெண்டு 10% தானே. இந்த அது ஏற்கனவே சொன்னதா, இந்த காங்கிரஸ் கட்சி வந்து கொண்டாடினாங்கல்ல, நாங்க வெற்றி, நீங்க 7ஆப்பு பெயில் நான் 10ஆப்பு பாஸ், இந்த காமெடி நடந்துச்சுல, அது மாதிரி தான் சார். இந்த 2014-24 ஒப்பீட்டுல ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அது பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அப்ப வந்து தேமுதிக வந்து 14 தொகுதிகளில் போட்டிட்டாலும் கூட 12 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழக்கிறாங்க, 5.19% தான் வாக்கு வாங்குறாங்க. ஆனா 8 தொகுதிகளில் போட்டிடுற பாஜக 5.56% வாங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அப்ப வலுவிழந்த சூழல்ல தான் தேமுதிக இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கூட்டணி ஒரு வாக்கு வங்கி தான் அப்ப இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்பீட்டளவில் சொல்றாங்க. வலுவிழந்த கூட்டணியா இருந்திருக்கு, வலுவிழந்த கட்சியா தேமுதிக இருந்திருக்குன்னா அது மொத்தத்தையும் கீழே தானே தள்ளும். அப்ப அப்படிதான் யோசிக்கணும் நீங்க. அதுல நீங்க பாராட்டி என்ன சொல்றீங்க? அதான் 2016 பாத்தீங்க. 2016 தேமுதிக தலைமையில வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, மொத்தமே சேர்ந்து 5 தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அப்பயுமே வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி 5.56 இருந்தது 8 தொகுதிகளில் போட்டிட்டு. அப்ப அதை ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இப்போ ஒரு 14% வந்திருக்கணும். அதே உங்களுக்கு ஆசை உங்களுக்கு வந்து 20% வந்திருக்கணும்னா அது உன்னை பாராட்டுறேன். அது திரு அண்ணாமலை பார்க்கட்டும், நீங்க எவ்வளவு அக்கறையோட இருக்கீங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. நானும் திரு அண்ணாமலை வந்து அதை புரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாம் எவ்வளவு பிஜேபி அக்கறையா இருக்கீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்சி வளர்க்கணும் நான் சொல்லுவேன். எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. நான் நம்பர்ஸா பாக்குறேன், ஏன் சௌரியத்தை பாக்குறேன். அதுதான் சார் நான் கம்பாரிசன் கேட்கறேன். எப்பயுமே யாரு தலைமையில கூட்டணி இருக்குதோ அதுதான் மொத்தத்தையும் இம்பாக்ட் பண்ணும். அதிமுக பிஜேபி கூட்டணி வேண்டான்னு சொன்ன போது பிஜேபி கூட சேர்ந்ததுனால எங்களுக்கு போச்சுன்னாங்க, சொன்னாங்களா? போன முறை 21 ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு வெளியிடும் போது இவங்க கூட சேரலன்னா நாங்க வந்து வேற மாதிரி வந்திருப்போம். திரு ஓஎஸ் மணி என்ன பேட்டில் சொல்றாரு, 2+2 4 இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, 2+2 3 ஆகலாம், 2+2 5 ஆகலாம், அரசியல் இல்லைன்னாரு. புரியுங்களா? அதாவது உங்க கூட சேர்ந்ததுனாலேயே போச்சு அப்படின்னு, ரைட்? அப்ப நீங்க சொல்ற கணக்குக்கு தேமுதிக கூட சேர்ந்தனால போயிருக்கலாம், அப்படி யோசிக்கணும்ல. அப்ப பிஜேபி கூட சேர்ந்தனால வளர்ந்துருக்கலாம். அப்ப தேமுதிகவுடைய தலைமை மொத்தத்தையும் கீழே தள்ளுது அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட். அது நான் சொல்றேன் தள்ளுதுன்னு இல்லை, அப்பயுமே வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி வந்து பெருசா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இப்ப வந்து 5% இருந்துச்சுங்கிறதும் 11% இல்ல. அப்ப 8 தொகுதிகளில் போட்டிடுறாங்க, 2 தொகுதிகளில் தான் கட்டுத்தொகை இழக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 2 தொகுதி 3 தொகுதியில தான், இப்ப 11 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. எவ்வளவு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்க ஒப்பிட்டு பாருங்க, எத்தனை தொகுதி பாருங்க. அதான் ஒண்ணு நீங்க பெர்சன்டேஜ் வாங்க, இல்ல நீங்க நம்பர் இல்ல சார். இப்ப ஈக்குவலா பாதி நம்பருக்கு 23ல 11ங்கிறது சரி பாதி. அந்த அளவுக்கு வந்து அந்த தேர்தலில் இழக்கல கட்டுத்தொகை. அப்ப 5.56. அதான் சொல்றேன். ஒன்னு வாங்க, நம்ம திரும்ப முதல்ல கூட பேசுவோம். 1% பேசுங்க, இல்ல எண்கள் பேசுங்க. நீங்க சதவீதம் சொல்லி நான் ஒரு பதில் சொன்னா நீங்க எண்களுக்கு போறீங்க, எண்கள் பத்தி பேசினா நீங்க கட்டுத்தொகை போறீங்க. நான் அதுக்கும் உங்களுக்கு வர்றேன். 2 தொகுதியில டெபாசிட் இழந்தாங்க, 5 தொகுதியில வந்து அவங்க சக்சஸ் பண்ணாங்கன்னு பாக்குறீங்க. 5 தொகுதியில வந்து டெபாசிட் வாங்கிட்டாங்கல்ல, இப்ப 12 தொகுதியில டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? கம்மின்னு சொல்லுவீங்களா? அப்படியே மாத்திட்டாங்க. போட்டியிட்ட இடம் வந்து அதிகரிக்குது, 23 ஆகுது. நீங்க எதை பார்க்க விரும்புறீங்கிறது உங்களுடைய பார்வையை காட்டுது சார்.
இது பொதுவெளியில் வைக்கப்படக்கூடிய விமர்சனத்தை நான் சொல்றேன், நான் பார்வையை வைக்கிறேன். அது உங்களுடைய பார்வையா இருக்கட்டும், எனக்கு ஒன்று. நான் என்ன சொல்றேன், ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணி இருக்குது அப்படின்னா பாதி தான் தண்ணி இருக்குன்னு ஒருத்தர் பார்வை, சரிங்களா? பாதி தண்ணி இருக்குங்கிற இன்னொருத்தர் பார்வை. ஒரே மேட்டர் தான். உங்களுக்கு புரியுதா? நீங்க எப்படி அது நிறைய தண்ணி இருக்குங்கிற பார்த்துக்கலாம் கூட. நான் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இவங்க பின்னடைஞ்சிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்படுங்க. இவங்க இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி 3% நோட்டா 5% ஆளுக்கு நம்பர் சொல்லி இப்பதான் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வளர வளர வளர்ச்சி இவ்வளவுதான் நான் பாக்குறேன். நீங்க வேற பாருங்க, நல்லா பாருங்க. நான் உங்களை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க பிஜேபி படுதோல்வின்னு சொல்லுங்க. Who am I to dispute? நான் அதை சொல்ல வரல. சக்சஸ் ரேஷியோ நீங்க சொன்னா நான் டிஸ்பியூட் பண்ணுவேனா? நான் என்னைக்காவது கவுண்டர் பண்ணி பார்த்திருக்கீங்களா? யூ ஹேவ் த ரைட். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப எந்தெந்த ஒரு சில பாக்கெட்லாம் வந்து வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது. ஒட்டுமொத்தமா பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இது வித்திடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப திருவண்ணாமலை தொகுதியில போட்டிடுறாங்க. யதார்த்தமா அங்க பாமக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து ரீட்டைன் ஆகுதே தவிர அதை தாண்டி ஒரு வளர்ச்சி இல்லை. அந்த மாதிரி நிறைய தொகுதிகளை, திருவள்ளூர் தொகுதியா இருக்கட்டும், திருவள்ளூர் தொகுதியில சராசரியாவே பாமக ஒரு 10% வாக்கு வங்கி இருக்கு. நம்ம 2016 வந்து பார்க்கும்போது ஒப்பிடும்போது யாருக்கு? பாமக என்னைக்கு 10% இருந்துச்சு? 2016ல நீங்க தனித்து போட்டியிடும் பொழுது 6 சட்டமன்றத்தையும் இது பண்ணும் பொழுது பாமக ஒரு நாள் 6% மேல கூடுனது இல்ல திருவள்ளூர் தொகுதியில. அந்த ஒன்னே அங்க திருவள்ளூர் நீங்க பாமக வாக்கு வேணும் ஒரு தொகுதியில. நான் சொல்றேன், அதாவது என்னன்னா ஓவராலா பாஜக வந்து ஓவரால் growth எடுக்கலையாங்கிறதுக்காக ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு காமிக்கிறேன். சில பாக்கெட்ஸ்ல மட்டும் வந்து growth இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். அதற்கான காரணமா எதை பாக்குறீங்க? மற்ற கட்சிகள் ஏதாவது கவலைப்படணும்னா அது அவங்களுடைய ஓவரால் growth பத்தி தான். பிஜேபியை முதல்ல கன்னியாகுமரி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கட்சின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலும் அவர்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறார். இன்னைக்கு சென்னையில 2 தொகுதியில நம்பர் 2, மதுரையில நம்பர் 2. அதிமுக பின்னாடி வச்சுட்டு நான் சொல்ற அந்த 3 தொகுதியிலுமே அதிமுக பின்னாடி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே பெரிய கட்சியா, பிஜேபி பெரிய கட்சியா? ஏடிஎம்கே. அவ்வளவுதான். அப்ப பெரிய கட்சி நீங்க ஏற்கக்கூடிய கட்சியை மதுரையிலையும் சென்னையிலுமே சென்னை வந்து கோட்டை அவங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தான் வேற ஒருத்தர் வர வாய்ப்புல பாமக எல்லாம் பலமுறை முட்டி பார்த்துச்சு, ஒரு நாள் வர முடியல. அந்த இடத்துல உள்பட எல்லா இடத்துலையும் 2021 அவங்க கவுன்சில் வந்தாங்க, 22 அவங்க கவுன்சில் வந்தாங்க. இப்பயும் அவர்கள் பல இடங்களில் வியக்கத்தக்கவையில் அவர்கள் மட்டுமே நீங்க வச்சுங்க, சிவகங்கை வச்சுங்க, பல தொகுதியில் வச்சுங்க, தென் மாவட்டங்கள் பூரா வச்சுங்க, திருநெல்வேலி வச்சுங்க, எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அவர்கள் எங்கெங்கெல்லாம் போட்டு. இன்னும் கம்பேரிட்டிவா சொன்னா திருச்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதியுமே, இந்த 4 தொகுதி வந்து பிஜேபி கொடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு கூடியிருக்கும். அட்லீஸ்ட் 4 லேக் ஓட்டு வந்து அவங்களுடைய டோட்டல் டேல கூடியிருக்கும், பர்சன்டேஜே மாறி இருக்கும். அப்ப கூட்டணி வச்சு போட்டியிடும் போது பிஜேபி செல்வாக்கு குறைஞ்சிருச்சா, பாமக செல்வாக்கு குறைஞ்சிருச்சானே கேட்க முடியாது. இதே மாதிரி கணக்கு வந்து நம்ம அதிமுக பொருத்தி பார்க்க முடியும் இல்லை? இப்ப தேமுதிக கொடுக்காத தொகுதிகள்லாம் வந்து அதிமுக களம் கண்டு நல்லா பார்க்கலாம். முகங்கள், பெரிய முகங்கள். இப்ப எப்படி பாஜக வேட்பாளர்கள் எல்லாமே பெரிய முகங்களா இருந்தாங்க, அந்த மாதிரியான சூழல் அதிமுக இல்ல. யார் தடுத்தா அவங்கள? அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு ஒப்பீட்டளவுல சொன்னதால நான் சொல்றேன். நான் தான் சொல்ல அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். அதே மாதிரியான பிஜேபி ஏடிஎம்கே யார் தடுத்தான்றேன். நான் என்ன சொல்றேன், நான் நேம் பண்ணி சொல்றேன், தொகுதி பண்ணி சொல்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தா கூட வந்திருக்கும். நீங்க எஸ்டிபியோட கூட்டணி வைக்கணும், தேமுதிக உங்களை யார் சொன்னா? நீங்க வச்சீங்க, அப்ப நீங்க பொறுப்பு. நான் என்ன செய்ய முடியாது? அதான் சொல்றேன். இப்ப வந்து இது வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய தலைகள்லாம் போட்டியிட்டு உங்களை யார் தடுத்தா? அதுதான் அந்த ஒரு நான் என்னுடைய கேள்வி என்னவா இருக்குனாக்கா, அந்த மாதிரியான சூழல் இப்ப தேமுதிக போட்டிக்கிட்டதோ ஏன் ஏடிஎம்கே கன்சிடர் பண்றாங்க? ஏன் டிஎம்கே 6% குறைஞ்சதை பேசவே மாட்டேன்றீங்க? அது உங்களுடைய அச்சம் காரணமா இருக்கலாம், அது வேற விஷயம். நீங்க ஆமா சார், போன முறை 2019 வாங்கின ஓட்ட கம்பேர் பண்ண மாட்டீங்க, 2014 வாங்கின ஓட்ட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு கட்சிக்கு 2019 டு 2026 திமுக கூட்டணி வாக்கு 6% குறைஞ்சிருக்கு. 40 தொகுதியில கிட்டத்தட்ட 35 தொகுதியில ஓட்டு குறைஞ்சிருக்கு. சிதம்பரம் தொகுதி மாதிரி, விழுப்புரம் தொகுதி மாதிரி 1-2 தொகுதியில கூடி இருக்கு. மற்ற எல்லாமே கடந்த முறை வாங்கினோட திரு கார்த்தி சிதம்பரத்துல இருந்து தமிழச்சி தங்க பாண்டியன்ல இருந்து தயாநிதிமார்ல இருந்து கள்ளக்குறிச்சி பல இடங்கள் 35 தொகுதியில அவங்க போன முறை அதை நீங்க பேச மாட்டீங்க. அது அடுத்தடுத்து வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு சந்தர்ப்பத்துல நினைச்சு தோணிச்சுன்னா பேசினா பாப்போம். இந்த வீடியோவிலே பேசுறதுக்கு வச்சுங்க. நான் அது உங்க உரிமை. நான் வந்து நீங்க நான் வந்து இதை பேசணும்னு சொல்லவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. என்னோட வார்த்தையில நீங்க கவனமா இருக்கணும். அதை நீங்க பேசலங்கிறது நான் பதிவு பண்ணுவேன். இந்த பக்கம் நீங்க வாங்க. இவர்கள் ஏடிஎம்கே ஏன் விவாத பொருள் ஆகுது அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க 37 சீட் ஜெயிச்சவங்க. 2004 திமுக மொத்தம் அள்ளிச்சு, 2014 ஏடிஎம்கே மொத்தம் அள்ளிச்சு, 2019 திமுக மொத்தம் அள்ளிச்சு, 2024 ஏடிஎம்கே டிஎம்கே மொத்தம் அள்ளுது. அப்ப அவர்கள் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள். அப்ப அவங்களுக்கு வந்தா ஒன்னு வீழ்ச்சின்னு சொல்றோம்.
என்ன இப்ப நீ இவ்வளவு எடுத்திருந்தியே கம்மியா எடுத்திருக்கேன், பிஜேபி எவ்வளவு எடுத்திருந்துச்சு கம்மியாயிருச்சுன்னு கேட்கணும். அவங்க 10 MP வச்சிருந்தாங்க சொந்தமா, தன் தலைமையில கூட்டணி வச்சிருந்தாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க, நீங்க சொல்லலாம். வெஸ்ட் பெங்கால்ல 4 சீட் கூடனாலும் லாபம். புரியுங்களா? இங்க வந்து growth இருந்தா அதை யாரும் மறுக்க போறது கிடையாது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, growth இருந்தா எவ்வளவு பெருந்தன்மை இல்ல. அதுதான் தான் உங்களுக்கு பெருந்தன்மை நான் பாருங்க. ஏன்னா இப்ப நாம் தமிழர் மாதிரியான கட்சி வந்து ஓவராலா எல்லா பாக்கெட்லயும் ஒரு growth இருக்கிற மாதிரியான growth வராம போனதுக்கான காரணம் என்னங்கிறதுக்காக தான் உங்க கேள்வி. நீங்க 40 தொகுதி பாத்துட்டீங்க, நாம் தமிழருக்கு எங்கேயுமே குறையல. இல்ல அதாவது ஒரு ஜெனரலா ஓவராலா ஒரு அத 19 அப்படின்னு சொல்லுங்க. அது எதுக்கு ஜெனரலா 19 சொல்லுங்க. நீங்க இங்க வந்து நீங்க குத்து மதிப்பு கணக்குல போவீங்க, இங்க வந்து ஒரு உள்குத்து போட்டு பண்ணிப்பீங்க. திருவள்ளூர்ல ஒரு 7-8% நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க சார். 40 தொகுதியில நான் நாம் தமிழர் ஓட்ட கணக்கு பண்ணிட்டேன், நீங்க சொல்லுங்க. திமுக கூட்டணிக்கான ஓட்டு குறைஞ்சிருச்சு நான் சொல்லும் போதே என்னுடைய ஹானஸ்டி நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அடக்கத்தோட சொல்றேன். அந்த திமுக ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போதே சிதம்பரம் மாதிரி விழுப்புரம் மாதிரி சில தொகுதியில கூடவும் செஞ்சிருக்குன்னு சேர்த்து சொல்றேன். புரியுதுங்களா? ஓவராலா குறைஞ்சிருச்சு சொல்லக்கூடாது. நீங்க திருவள்ளூர்ல கூடி இருக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒரு பாயிண்ட்க்கு வந்தீங்கல்ல, அப்படி நாம் தமிழருக்கு வாங்க. அப்ப நீங்க அங்கேயும் 19 அதான் திரும்ப சொல்றேன். நீங்க ஒன்னு டு த பாயிண்ட் நில்லுங்க, இல்ல இன் ஜெனரிக் நில்லுங்க. நீங்க சதவீதம் போனா நம்பருக்கு போறீங்க, நம்பர் போனா தொகுதிக்கு போறீங்க, தொகுதிக்கு போனா மொத்தத்துக்கு போறீங்க. அப்படியே ஓடிட்டே இருந்தா ஓடி பிடிச்சா விளையாடணும். நம்ம Hola! Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.